வணக்கம். மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ்லோட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியோட 6வது எபிசோடுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். நான் உங்க கலைமானி. நான் உங்க சஞ்சீவ். போன எபிசோட்ல சமூகம் எப்படி மாறி இருக்குன்னு பேசணும். நம்ம வாழ்க்கை முறையில என்னென்ன நல்ல கெட்ட மாற்றங்கள் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா கலைவாணி, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கல்யாணமானவங்க எல்லாருக்கும் தினமும் நடக்கிற ஒண்ணு. அதுதான் திருமண உறவில் சண்டை வருவது நல்லதா, அதை எப்படி சமாளிப்பது? கல்யாணமான வீட்ல சண்டை இல்லாம இருக்காது. ஆனா அந்த சண்டை நல்லதா இல்லன்னா கெட்டதான்னு நாம டிஸ்கஸ் பண்ணலாம். கலைவாணி, பொதுவா நாம என்ன நினைப்போம்? சண்டைனா கெட்டது, சண்டை வந்தா உறவுல பிரச்சனைன்னு தான் நினைப்போம். ஆனா உண்மையில சின்ன சின்ன சண்டை வர்றது நல்ல விஷயம்னு சொல்றாங்க. அது எப்படி? நீங்க கரெக்டா சொன்னீங்க. சண்டை வர்றதுன்னா அந்த உறவுல இன்னும் உயிரோட்டம் இருக்குன்னு அர்த்தம். சண்டைனா கத்துறதில்ல, நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த, கஷ்டத்தை, எதிர்பார்த்த விஷயத்த வெளிப்படையா சொல்றது. சண்டையே போடாம இருந்தா எல்லாரும் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு நாள் பெரிய எரிமலையா வெடிச்சிடும். ஓ, அப்போ சண்டை ஒரு ரிலீஸ் வால் மாதிரி. சரி, ஆனா சண்டை போடும்போது எந்த அளவுக்கு போகணும்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா சஞ்சீவ். சண்டை வரும்போது நாம சில விஷயங்களை கவனிக்கணும். 1. விஷயத்த பத்தி மட்டும் பேசுங்க. சண்டை இப்போ நடந்த பிரச்சனைய பத்தி மட்டும்தான் இருக்கணும். 2. பழசையெல்லாம் கிளறி பார்க்கக்கூடாது. வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க. கோபத்துல நீ எப்பவுமே இப்படிதான், உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சுன்னு தனிப்பட்ட முறையில தாக்கி பேசக்கூடாது. ஆமா, சண்டையோட முடிவே தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கணும். நீ சரியா நான் சரியான்னு நிரூபிக்கிறதுல இல்ல. கரெக்ட். சண்டை போட்டு முடிச்ச உடனே என்ன செய்யணும் தெரியுமா? அமைதியா இருக்கணும். 2 பேரும் அவங்க கோபம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் விலகி இருக்கணும். கோபம் குறைந்ததும் 2 பேரும் உட்கார்ந்து நான் இப்படி சொன்னது தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கு தைரியம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பெரிய மனசு பண்ணி மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. சண்டை வந்தாச்சு, அத நாம எப்படி சரி பண்ணி அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு பார்க்கணும். இங்க முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அவங்க சொல்றதை காது கொடுத்து கேட்கணும். சண்டைன்னு வந்தாலே நம்ம மத்தவங்க சொல்றதை கேட்காம நாம என்ன சொல்லணும்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். இது ரொம்ப தப்பு. இப்போ இருக்கிற காலத்துல சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு முக்கிய காரணம் எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கிறது தான். கணவன் மனைவி 2 பேரும் அவங்க வேலையில ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. இந்த எதிர்பார்ப்புகள் சரியா இல்லாதப்போ சண்டை வந்துடுது. ஆமா, அதனால உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சண்டை இல்லாம ஒரு சாதாரண நேரத்துல வெளிப்படையா பேசணும். சண்டை வரும் வரைக்கும் நாம காத்திருக்க கூடாது. நண்பர்களே, உங்க திருமண உறவுல சண்டைகள் எப்படி இருக்கு? நீங்க அதை கோபத்தோட பாக்குறீங்களா, இல்லன்னா அதை ஒரு வெளிப்படையான பேச்சா பாக்குறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சண்டை வரும்போது அது உங்கள் உறவை உடைக்காம இன்னும் பலப்படுத்தணும். அதுதான் முக்கியம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த எபிசோடுக்கு லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல ஒரு புதிய சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.